ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். மூன்றாம் இடை பருவத் தேர்வு 2025 9ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு கொஷின் பேப்பர் பார்த்துருப்போம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் கூட கொஷின் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைமிங் வந்து பார்த்தோன்னா 1.5 மணி நேரம். டோட்டல் மார்க் வந்து பார்த்தோன்னா 50 மதிப்பெண். சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 6 இருக்குது. ஸோ பேட்டர்ன் வந்து 50 மார்க் கொஷின் பேப்பர் தான் இது. நம்ம ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்க்கலாம். 6x2 3x2 6. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாரு, பகுத்தறிவு என்றால் என்ன, அதே மாதிரி அசை எத்தனை வகைப்படும், அவை குறுந்தொகை பெயர் காரணம் தருக. தமிழ் சான்றோருக்கு இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறிகளை யசோதர காவியம் குறிப்பிடுவன அவை. சிக்கனம் குறித்து பெரியாரின் கருத்துக்களை இன்றைய நடைமுறையோடு தொடர்படுத்தி எழுதுக. யாமரத்தின் பட்டையினை உரித்தது எது, எதற்காக விளக்குக. உருவக அணியினை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. மணல் விளையாட்டு என்னும் தலைப்பில் சிறு கவிதை படைக்க. அடுத்து பார்த்திங்கன்னா மனப்பாட பாடல் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து இதில் நமக்கு மெயினாக பார்க்கும்போது ஆக்குவது யாதெனில் என தொடங்கி முடியும் யசோதர காவியம் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதேனும் 4 வினாக்களுக்கு விடையளி. 4x3 12. ஸோ இதில் பார்த்திங்கன்னா காட்சியினை கொண்டு கவி உணர்வு எழுதுக கேட்டிருக்காங்க. உரைப்பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணணும். சொற்சொடர் உருவாக்குக. பசுமரத்தாணி போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல, அத்திப்பூத்தார் போல. மொழிபெயர்க்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு அகராதி பொருள் தருக. நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக. தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையில் வரும் ஏழை தாயின் பாத்திரத்தை படைக்க விளக்குக. அதே மாதிரி தமிழ் இலக்கியங்கள் காட்டும் கருத்து கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கழுகு மரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார். இது ஒரு முக்கியமான வினா, நல்லா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் 3rd மிட்டம் டெஸ்ட் 2025 ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தேங்க்யூ.